ஹாய் வியோட மினி எஃப்எஃப் மை பிரதர் ஒய்ஃப் அப்சஷன் தான்டா. அது இன்னும் கம்ப்ளீட் பண்ணாத மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க. வாங்கடா போன பாட்டிலேருந்து அப்படியே பார்க்கலாம். போன பாட்டு எதுலேருந்து பார்த்துருப்போம்னா, சாரிடா பின்னாடி ஏதாவது நாய்ஸ் கேட்ச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. போன பாட்டு எதுலேருந்து பார்த்துருப்போம்னா, நீங்கள் வியும் நீங்களும் லவ் ஷேர் பண்ணி நைட்டு ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. இப்போ மார்னிங்டா நீங்கள் தான் ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. உங்களுக்கு ரொம்ப பாடியெலாம் ஒரு மாதிரி பெயினாக இருக்குது. சும்மாவே எனக்கு உடம்பு வலிக்குது. இந்த கன்சீவ் ஆனதுலேருந்து டயர்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் பக்கத்தில் வி இல்லை. இவர் எங்கே போயிட்டாரு? மாறி ஆயிடுச்சு. பக்கத்தில் வி இல்லாதனால நீங்கள் எந்திரிக்கலான்னு பார்க்குறீங்கடா. பட் உங்களால் எந்திரிக்க முடியல. பார்த்தா உங்கள் ஸ்டொமக்கை யாரோ ஹக் பண்ண மாதிரி இருக்காங்க. யார் கை அப்படின்ட்டு கீழே குனிஞ்சு பார்க்குறீங்கடா. வி தாண்டா ஸ்டொமக்கில் அப்படியோ அவர் ஃபேஸு பக்கத்தில் வச்சு உங்களை ஹக் பண்ண மாதிரி படுத்திருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க, அவர் அவ்வளோ அழகாக இருக்கார். அவரோட ஹேர்லாம் அவரோட ஃபேஸ்க்கு வந்து அவர் ஒரு மாதிரி பப்பி லிப்ஸ் மாதிரி, அதாவது பாக்ஸர் லிப், ரொம்ப அழகாக இருக்கார். நீங்கள் அவர் ஹேரவே ஒரு மாதிரி கோதி விட்டு அவர் ஃபேஸ் தானே பார்க்குறீங்க. லவ் யூ வி, என் அழகு புருஷா, எவ்வளோ அழகாக இருக்கான். நீங்கள் இப்போ மெதுவாக தாண்டா அவரோட ஹேண்டை எடுத்து விட்டுட்டு நீங்கள் இப்போ லைட்டாக எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சிட்டு அவர் ஃபேஸ்க்கு பக்கத்தில் போய் அவர் ஒரு ஃபோர்கெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறீங்க. அப்புறம் ஒன்றுமா வேணாமா அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் அவர் லிப்ஸில் ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறீங்கடா. அவரும் உங்களுக்கு பேக் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறீங்க. ஏய், என்னடி பொண்டாட்டி பண்ணுற? புருஷனை அவ்வளோ பிடிச்சிருக்கா என்ன? நீங்கள் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் எந்திரிக்க போகிறீங்கடா. அப்போ டே தாண்டா உங்கள் ஹேண்டை பிடிச்சிக்கிறாரு. கையை விடுங்க, டைம் ஆச்சுன்னு கீழே போகணும். அவரும் உங்களை திருப்பி உங்கள் ஃபேஸை ஹக் பண்ணுறாரா. நீங்கள் அவரையே பார்க்குறீங்க. நீங்கள் அவர் ஐஸவே பார்க்குறீங்கடா. அவர் ஒரு மாதிரி உங்களையே உத்து பார்த்துட்டு, ஓ ஏன் ஐ லவ் யூடி, நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் ஓயன், ஆனால் நான் வேணுக்குன்னு பண்ணலைன்னு சொல்ல மாட்டேன். நீ எனக்கு கிடைக்கணும் தானே நான் இந்த மாதிரி பண்ணேன். அப்போ நீங்கள் ஒரு வாய்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு, தெரியும்டா என் கரடி பையா, நானும் ஐ லவ் யூ தான். எனக்கு வேலை இருக்குது, டைமை பாரு, அத்தை மாமா திட்ட போகிறாங்க, ஆஃபீஸ் கிளம்பு என் அழகு புருஷா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவர் ஃபேஸில் ஒரு மாதிரி அவர் ஜீஸில் லைட்டாக டச் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி கிள்ளிட்டு நீங்கள் வாட்டில் போயிடுறீங்கடா. ஏய் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, என் பையன் இருக்காண்டி, பையன் போ. ஆமல்ல அப்படின்னு உங்கள் ஸ்டொமக் கரெக்ட் பண்ணுறீங்க. நீங்களும் ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் ஃப்ரெஷ்ஷப் பார்க்குறீங்கடா. டே தாண்டா அவர் வீட்டில் ஒரு மாதிரி அவர் பாக்ஸர் எடுத்து போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காரு. நீங்கள் ரெஸ்ட் ரூமில் இருக்கனால நீங்களும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியில் தாண்டா ஒரு டவலோடு வரீங்க. சாரீ எடுத்துகிட்டு போகாமல் மறந்துட்டு வந்துட்டீங்க. ஏன்னா டே பக்கத்து ரூமில் போய் அவர் ஃப்ரெஷ்ஷப் ஆகிருப்பாருன்னு நினச்சி தான் நீங்கள் வந்திருப்பீங்க. பட் அவர் போகலடா. ஏங்க இன்னும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகலையா என்ன? நீ தான் உள்ளே போய்ட்டு அப்புறம் எப்படி நான் வருவேன்? எங்கள் பக்கத்து ரூமில் போக வேண்டியதானே? இன்னும் எதுக்குடி? போங்க. நான் எப்படி போவேன்? இப்படி என் பொண்டாட்டி என் பக்கத்தில் இந்த மாதிரி இருந்தா அப்படின்னு உங்களுக்கு டாக்டர் பட்டும் பார்க்குறாரு. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் பையன் இருக்கான், போங்க. நீங்கள் சொல்கிறீங்கடா, ஆனால் டே உங்கள் பக்கத்துலேயே தாண்டா வராரு. என்ன பண்ணுறீங்க? இன்னும் ஒன்றும் பண்ணலடி. ப்ளீஸ் டே, கீழே அத்தை மாமா விட திட்ட போகிறாங்க, டைமை பாருங்கள், நீங்கள் ஆஃபீஸ் போகணும் போங்க அப்படின்னு தள்ளுறீங்கடா. ஆனால் அவர் உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. ஏய் பொண்டாட்டி, இன்றைக்கி நான் ஆஃபீஸ் போகல, மொத்தம் வாங்கிடுவீங்க. நேற்று தான் அவ்வளோ டயர்டில் வந்தீங்க ப்ராஜெக்ட்னு, இன்றைக்கி லீவு போட்டால் என்ன பண்ணுறது? டே தாண்டா உங்கள் நெக்கை ஸ்மெல் பண்ணிவிட்டு, ஏய் பொண்டாட்டி ரொம்ப அழகாக இருக்க, ஏதோ வாசம் செம்மையாக இருக்குடி. நீங்களும் இப்போ டே பக்கத்து திரும்பிட்டு டே ஃபேஸே பார்க்குறீங்கடா. அவர் ஃபுல்லாக லவ் மூடில் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அவர் ஐஸவே பார்க்குறீங்கடா. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் லிப்ஸ் பக்கத்தில் வர்றாரு. அவர் லிப்ஸில் உங்களை கிஸ் பண்ண வராரா, நீங்கள் அப்படியே உங்கள் ஹேண்ட் எடுத்து உங்கள் லிப்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. என்னடி, போங்க ப்ரெஷ் பண்ணிட்டு வாங்க அப்படின்றீங்க. உங்களுக்கு தொட்டுக்க சொன்னால் புரியாதா? போகிறீங்களா என்ன அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி கோவம் மாதிரி சொல்கிறீங்க. சரி போகிறேன் அப்படின்ட்டு அவர் திரும்புகிறாரா. இப்போ நீங்கள் ஒரு ஹேண்டை தானே பிடிச்சி ஒரு மாதிரி ஸ்டாப் பண்ணி அவரை ஸ்டாப் பண்ணுறீங்க. அவரும் நிற்கிறாரு, திரும்பி உங்களை தாண்டா பார்க்குறாரு. அப்போ நீங்கள் அவர் பக்கத்தில் போய்
அவர் ஃபேஸை ஹக் பண்ணிவிட்டு அவர் லிப்ஸ்லேயும் கிஸ் பண்ணுறீங்கடா. ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். இப்போ போதுமா, இப்போ போங்க என் செல்லம் அப்படின்ட்டு அவரும் ஒரு மாதிரி கிஸ் பண்ணிவிட்டு போ அப்படின்ட்டு நீங்கள் கத்துறீங்க. ஓகேடி அப்படின்ட்டு அவர் ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போகிறாரு. இப்போ நீங்களும் உங்கள் சாரீ எடுத்து வேர் பண்ணிவிட்டு நீங்கள் தாண்டா உங்கள் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழேயும் போகிறீங்க. கீழே போய் பார்க்குறீங்கடா, என்ன அத்தை யாரெல்லாம் எந்திரிச்சிருப்பாங்க, யாரும் கிச்சனில் சமைச்சிக்கிட்டுலாம் இருப்பாங்களே, டைமை பார்க்குறீங்க, மணி 8 ஆச்சு, ஏன் இன்னும் எந்திரிக்கல அப்படின்ட்டு ஓகே ரொம்ப டயர்டாக இருப்பாங்க அப்படின்னு நீங்களும் குக் பண்ண ஆரம்பிக்கிறீங்கடா. குக் பண்ணிட்டு நீங்களும் காஃபி போட்டு அத்தை மாமா இருக்க ரூமுக்கு தாண்டா போகிறீங்க. அவங்க டோரையும் நாக் பண்ணுறீங்க. இப்போ உங்கள் அத்தை தாண்டா எந்திரிச்சு வர்றாங்க. டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்க அவ்வளோ டயர்டாக தூங்காத மாதிரி இருக்காங்கடா. ஆனால் காதில் பட்ஸ் வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் அவங்களே பார்க்குறீங்க. என்னத்த அது ஏன் உங்கள் கண்ணில் பூலாம் எவ்வளோ டார்க்ஸ் இருக்குது, நைட்லாம் தூங்கலையா அத்தை, நீங்கள் யாரும் எந்திரிச்சிருப்பீங்கன்னு பார்த்தேன், நீங்களே என்ன இவ்வளோ நேரம் எந்திரிக்கவே இல்லை. அதுமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஏன் காதில் பட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியலடா. ஏன்னா நைட்டு பூரா உங்கள் மார்னிங் சவுண்டு கீழே வரைக்கும் கிழிஞ்சிருக்கும். உங்களால் நைட்டு பூரா தூங்கியிருக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் என் நைட்டு பூரா பாட்டு சவுண்டாக இருந்துச்சா, அத்தாம்மா கேட்க முடியாமல் காதில் பஞ்சு வச்சுட்டோம் அப்படின்ட்டு அவங்க ஒரு மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. உங்களுக்கும் ஒன்றுமே புரியலை. நைட்டா பாட்டா, எங்களுக்கு ஒன்றும் எதுவும் கேட்கலையே அத்தை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுவாம்மா தெரியலையம்மா, எங்களுக்கு நைட்டு கேட்டுச்சே அப்படின்ட்டு அவங்களும் சொல்கிறாங்கடா. சரி ஓகே தந்துங்க காஃபி அப்படின்ட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. ஓகேம்மா டே எந்திரிச்சிட்டானா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு நீங்களும் கிச்சனில் போய் குக் பண்ண ஆரம்பிக்கிறீங்கடா. நீங்கள் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நைட்டு நம்மளுக்கு எந்த பாட்டு சவுண்டும் கேட்கல அப்படின்ட்டு ஒரு மாதிரி திங்கில் சமைச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்போல்லாம் உங்களை பின்னாடி இருந்து பேக் அப் பண்ணுறாங்கடா. ஆமாடா அது உங்கள் ஹஸ்பண்ட் டே தான். ஒரு மாதிரி பிளிஞ்ச் ஆகிட்டு, என்னங்க கிச்சனில் அத்து வர போகிறாங்க, கையெடுங்க, இதெல்லாம் வரமாட்டாங்க பொண்டாட்டி அப்படின்னு அவர் டைட்டாக உங்கள் நெக்கில் ஹக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போ நீங்கள் ஏங்க சொல்லு, நைட்டு உங்களுக்கு ஏதாவது பாட்டு சவுண்டு கேட்டுச்சா என்ன? ஏன்டி கேட்குறேன்? இல்லைங்க, நம்ம 2 பேர்த்துக்கு எந்த பாட்டு சவுண்டும் கேட்கல. அத்தை மாமா இன்னைக்கு லேட்டாக தான் எழுந்திரிச்சாங்க. அவங்க காதில் பட்ஸ் வச்சுருக்காங்கங்க. கேட்டால் பாட்டு சவுண்டு அதிகமாக இருந்துச்சுமா, நைட்லாம் தூங்க முடியல, அதான் லேட்டாக தூங்கிட்டோம், அதாம்மா எந்திரிக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. நம்மளுக்கு எந்த பாட்டு சவுண்டும் கேட்கல, அவங்களுக்கு மட்டும் எப்படிங்க கேட்டுச்சு அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க. அப்போ டேவுக்கு புரிஞ்சு போச்சு. ஏன்னா உங்களுக்கு நடந்தது தான் அவங்களுக்கு சவுண்டு கேட்டு அவங்க காதில் பஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. மக்கு பொண்டாட்டி, உன்னோட மார்னிங் சவுண்டு தாண்டி உங்களுக்கு கீழே பாட்டு சவுண்டாக கேட்டிருக்கு, அதான் அவங்க தூங்க முடியாமல் காதில் பஞ்சு வச்சுருக்காங்க, இது கூட தெரியாதா அப்படின்ட்டு உங்களை சொல்கிறாங்கடா. அச்சோ போங்க, உங்கள்கிட்ட தான் அத்தை மாமா இன்னும் ஒரு மாதிரி பார்த்துருப்பாங்கள்ல. அவங்களுக்குள்ளே நடக்காததான் நம்மளுக்கு நடந்திருக்கு, என்ன பேசுகிறீங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்கடா. பொண்டாட்டி ஆஃபீஸ்க்கு போக வேணாமே அப்படின்ட்டு உங்களை கிஸ் பண்ணிக்கிட்டே ஒரு மாதிரி உங்களை அங்கங்கே ஒரு மாதிரி தடவிக்கிட்டு இருக்காரு. எங்கள் கைச்செடுங்க, சமைச்சிக்கிட்டு இருக்கேன்ல, உங்கள் டைம் ஆச்சு, நான் குக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்கிறீங்கடா. ஆனால் டே கேட்கவே இல்லை. உங்கள் அத்தை தாண்டா கிச்சனுக்குள்ளே ஒரு மாதிரி அப்படின்னு ஒரு சவுண்டு விடுறாங்க. அப்போ டேவும் தள்ளி போயிடாரு. நீங்கள் சூ அப்படின்ட்டு நீங்களும் ஒரு மாதிரி பதட்டத்தில் சமைக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறீங்கடா. என்ன டே கிச்சனுக்குள்ளே அதுமா தண்ணி குடிக்க வந்தேன், தண்ணி எங்கே இருக்குது, நீ என்ன பண்ணுற கிச்சனுக்குள்ளே? அது இல்லைம்மா, சும்மா இப்படியே அவங்க அம்மா கேட்டோன்னு அம்மா எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு அப்படின்ட்டு கிச்சனுக்குலேருந்து வெளியில் போயிடுறாரா. டேவோட அம்மாவுக்கு ரொம்ப சிரிப்பாக வருது. உங்களுக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி உங்களுக்கு இருக்குது, ஐயோ அத்தை பார்த்துட்டாங்களே அப்படின்ட்டு. அப்போ உங்கள் அத்தை தானே அவங்க பக்கத்தில் வந்துட்டு உங்களை திருப்பி உங்கள் ஃபேஸ் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் மகனும் நீயும் இப்படியே எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும், நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் அத்தை அப்படின்ட்டு நீங்களும் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு சொல்கிறீங்கடா. குக் பண்ணிட்டியாம்மா அப்படின்னு கேட்குறாங்க.
முடிச்சிட்டேன் அத்தை அப்படின்ட்டு சொல்கிறீங்கடா. ஓகே. ஆ ஓகே ஒயன், இன்னைக்கு உனக்கு செக்கப் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்களும் சரிங்க அத்தை அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ உங்கள் அத்தை தானே நீ இரும்மா நான் எடுத்து ஃபுட்லாம் எடுத்து போய் டைனிங் டேபிளில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கடா. நீங்களும் இல்லை அத்தை நானே போகிறேன். இல்லை நீ வெயிட் பண்ணுமா, நீ காலையிலேருந்து இவ்வளோ வேலை பார்த்துருக்க அப்படின்ட்டு உங்கள் அத்தை சொல்கிறாங்க. நீங்களும் அமைதியாக இருக்கீங்கடா. இப்படி ஃபுட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு டைனிங் டேபிள் தாண்டா போய் வைக்கிறாங்க. ஃபுட்டு தாண்டா டேவுக்கு இதெல்லாம் சர்வ் பண்ணிகிட்ருக்கீங்க. டேவ் உங்களே அப்பப்போ பார்த்து கண் அடிக்கிறது, உங்களை பார்த்து அப்படின்றது இதெல்லாம் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி சங்கா ஆமாம் ஒருத்தருக்கு இங்கே என்ன பண்ணுறீங்க, உங்கள் தான் எனக்கு ஏன் பொண்டாட்டி அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ டே அப்பா அவங்களாம் ஃபுட் சாப்பிட்டுட்டு இருக்காங்கடா. அப்போ உங்கள் அத்தை தாண்டா டே இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கியாடா அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லுங்கம்மா ஏம்மா அப்படின்ட்டு. இல்லைடா இன்னைக்கு உன் ஒயனுக்கு செக்கப் கூட்டி போகணும் அதான் அப்படின்ட்டு சொல்கிறாங்கடா. அப்போ டே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அவங்க அப்பாவை பார்க்குறாங்க. ஓகேடா நான் பார்த்துக்கிறேன், நீ கூட்டிகிட்டு போவோம் என்ன அப்படின்றாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ என்னை பார்த்து சிரிச்சிட்டு சீக்கிரம் ரெடியாகும் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கடா. நீங்களும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ உங்கள் அத்தை உங்களையும் உட்கார சொல்லி சாப்பிட சொல்கிறாங்க. இல்லை அத்தை பரவாயில்ல டே இவங்களாம் சாப்பிட்டு நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். இல்லை என் டயத்துக்கு சாப்பிட்ணும் அப்படின்ட்டு உங்களையும் உட்கார வச்சு உங்களுக்கு ஃபுட் சர்வ் பண்ணுறாங்க. நீங்களும் சாப்பிட்றீங்கடா. டே உங்கள் காலை தாண்டா ஒரு மாதிரி நோண்டிக்கிட்டே இருக்காரு. அப்போ ஷோ என்ன பண்ணுறாரு பாரு அப்படின்ட்டு நீங்களும் ஒரு மாதிரி ஃபுட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்களாம் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ கிளம்பிக்கிட்டு தாண்டா இருக்கீங்க. அப்போ டே என் பொண்டாட்டி இன்னைக்கு நான் லீவு, இன்னைக்கு நம்ம ஜாலியாக இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, செக்கப் போயிட்டு நம்ம வீட்டுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் முடியாது, இன்றைக்கி உடனே நான் வெளியில் கூட்டி போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரா. நீங்களும் ஒரு மாதிரி ஓகே அப்படின்ட்டு நீங்களும் கிளம்புறீங்க. இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தாண்டா இருக்கீங்க. உங்களை செக்கப் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பேபி ரொம்ப ஹெல்த்தாக தான் இருக்குது, நீங்களும் நல்லா தான் இருக்கீங்க அப்படின்ட்டு உங்களுக்கும் டேப்லெட் இந்த மாதிரி எல்லாமே ஹெல்த்தாக இருக்கிற மாதிரி ப்ரோட்டீன் ஐட்டமாக உங்களுக்கு எழுதி கொடுக்குறாங்கடா. நீங்கள் டெய்லி ரெகுலராக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் ஓகே அப்படின்ட்டு நீங்களும் கிளம்பி வர்றீங்க. டே உங்களை ஒரு பார்க் தாண்டா கூட்டி போகிறாங்க. எங்கெங்கே கூட்டி போகிறீங்க வா சொல்கிறேன் அப்படின்ட்டு கூட்டி போகிறாரா. பார்த்தா அங்கே பார்க் தாண்டா கூட்டி போயிருக்காரு. நீங்களும் காரை விட்டு இறங்குறீங்க. இங்கே எதுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. வாடி சொல்கிறேன் அப்படின்ட்டு உங்களை அந்த பார்க்குள்ளே தாண்டா கூட்டி போகிறாங்க. உங்கள் குட்டி குட்டி பசங்களாம் செம்மையாக விளாட்றாங்க. அதை நீங்கள் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. இப்போ ஏதோ ஒரு சவுண்டு கேட்டு இங்கிட்டு திரும்பி பார்க்குறீங்கடா. பார்த்தா ஒரு சின்ன பையன் வந்து அவங்க அம்மா கூட செம்மையாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஓமா நீ ரொம்ப பண்ணுற, எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் கூட வாங்கி கொடுக்க மாட்டேற. இதுவே அப்பாவாக இருந்தால் எனக்கு கேட்குறது பூரா வாங்கி கொடுப்பாங்க தெரியுமா. இனிமேல் நான் உங்கள் கூடவே வரமாட்டேன், இனிமேல் நான் அப்பா கூட தான் வருவேன். அப்பா தான் எனக்கு பிடிச்சதா நான் கேட்காமே வாங்கி கொடுப்பாங்க. நீ எப்போ பார்த்தாலும் எது கேட்டாலும் அது முடியாது, அது வேணாம், அது கோல்டு பிடிக்கும், அது வேணாம் சொல்லிக்கிட்டே இருக்கா. இரு உங்கள் அப்பாவையும் வச்சுக்கிறேன், பொண்ணையும் வீட்டில் போய் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு உங்கள் அம்மா தாண்டா ஒரு மாதிரி பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. அம்மா ப்ளீஸ்மா எனக்கு இந்த ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க. அதெல்லாம் முடியாது, கோல்டு பிடிக்கும், அப்புறம் 2 ஊசி தான் உனக்கு போடணும் அப்படின்னு அவங்க அம்மா கூட்டிகிட்டு போகிறாங்கடா. அப்போ நீங்கள் டேவை பார்க்குறீங்க, உங்கள் ஸ்டொமக்கை பார்க்குறீங்க. உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் என் பையனும் இப்படி தான் உங்கள் அப்பா பேச்சு கேட்பானா இல்லை என் பேச்சு கேட்பானா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி உங்கள் ஸ்டொமக்கை பார்க்குறீங்க. அப்போ டே இதெல்லாம் அவர் நல்லா கெஸ் பண்ணிட்டாரா. என்னடி பொண்டாட்டி இப்போவே உன் பையன் மேலே உனக்கு பயமா என்ன, உன் பையன் என் பேச்சை தான் கேட்பானா என்னன்னு டவுட்டாக இருக்காடி. அதெல்லாம் டவுட்டே இல்லை, என் பையன் என் பேச்சை தான் கேட்பான். எப்படி சொல்கிறீங்க, என் பையன் நான் சொல்கிறதான் கேட்பான் பார்க்கலாமா. எப்படி சொல்கிறீங்க, பிறக்கிறது பையன்தான் அப்படின்ட்டு. எல்லாம் பையன்லாம் இல்லை, உங்களுக்கு பொண்ணு தான் பிறக்கும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் பையன்டி, பொண்ணு பொண்ணாக இருந்தால் கூட என் பேச்சு தான் கேட்கும் ஏன் அப்படின்னு சொல்கிறாரா. நீங்கள் ஒரு மாதிரி ஸ்லாப் பண்ணுறீங்க சும்மா லைட்டாக. என்னடி புருஷனை அடிக்கிறேன், இருங்க இன்னும் கொஞ்ச நாளில் உங்கள் பிள்ளையாவது பொண்ணாவது வந்து உங்களை அடிக்கும் பாப்பமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி விளையாடுறீங்கடா. இப்படி டைம் ஆகுது. உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்குலாம் கூட்டி போகிறாங்க, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்கடா. ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க நீங்கள். இப்போ நீங்கள் வீட்டுக்கும் தாண்டா போகிறீங்க. நீங்களும் உங்கள் டேவும் ஹேண்ட் ஒரு மாதிரி கோர்த்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே தாண்டா போகிறீங்க. உங்கள் அத்தை தான் அங்கேருந்து பார்க்குறாங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, நீங்கள் 2 பேரும் இப்படி ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு. உங்கள் அத்தைக்கும் பிடிச்ச ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்கடா. அப்போ இந்தங்கத்தை அப்படின்றீங்க. உனக்கு எப்படி எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு தெரியும்.
டேய் உங்கள் அத்தைக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கே கெஸ் பண்ணிக்கங்கடா, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ட்டு உங்கள் அத்தையும் எதுவும் சாப்பிட்டுக்கிறாங்கடா. ஏய் ஓகேம்மா, ஏம்மா அவ்வளோ லேட்டு? அது சும்மா சரி ஓகே ஓகே அப்படின்ட்டு அவங்களும் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு போய் ரெஸ்ட் எடுமா, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெஸ்ட் எடு, டயர்டாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்ட்டு டே அம்மா எனக்கு டைம் ஆச்சு, ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க்கு, அப்பாவே எல்லாமே மேனேஜ் பண்ண முடியாது, நானும் போகிறேன் அப்படின்ட்டு டேவும் உங்களை பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட ஒரு மாதிரி சிக்னல் காட்டுறாங்கடா. நீங்களும் அப்படின்னு சொல்கிறீங்க. அம்மா போய்ட்டுறேம்மா அப்படின்ட்டு டேவும் தானே கிளம்பி ஆஃபீஸ் போகிறாரு. நீங்களும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உங்களுக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்திருக்கும், நீங்களும் ஃபுட் சாப்பிட்ருப்பீங்களாடா. இப்போ நீங்கள் தூங்குறீங்க, உங்களுக்கு ரொம்ப ஸ்லீப்பாக இருக்குது, நல்லா தூங்குறீங்க. நீங்கள் கொஞ்சம் லேட்டாக தானே எழுந்திரிக்கிறீங்க, ஆல்ரெடி உங்கள் அத்தை குக் பண்ணிட்டாங்க. நீங்கள் கீழே தானே வரீங்க, பார்த்தா ஆல்ரெடி குக் பண்ணி ரெடியாக இருக்குது. அத்தை சாரி நான் கொஞ்சம் டயர்டில் தூங்கிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எந்த வேலையும் பார்க்க வேணாம், அத்தை எதுக்கு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு உங்களுக்கு உங்கள் அத்தையை ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாமே உங்களை நல்லா பார்த்துக்குறாங்க. இப்படியே உங்களுக்கு நாட்களும் ஆகுதுடா. இப்போ உங்களுக்கு ஒரு 9 மந்த் ஆகுது. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. டே உங்களை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாரு. அப்பப்போ உங்களுக்கு ரொமான்ஸ் எல்லாமே இருக்குது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படியே உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோ ஒரு லவ்வபிள் கப்பலாக இருக்கீங்க. இப்போ டேவும் அவங்க அப்பாவும் தானே ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. நீங்கள் தான் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அவங்க திங்ஸை நீங்கள் தானே வாங்கி வைக்கிறீங்க. வச்சுட்டு மாமா டே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க, டின்னருக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேம்மா, ஓகேடி அப்படின்ட்டு உங்கள் ஹஸ்பண்டும் மேலே போயிடுறாங்கடா. நீங்களும் உங்கள் அத்தையும் டைனிங் டேபிளில் ஃபுட் எடுத்து வச்சுருவீங்க. டேவும் உங்கள் அப்பாவும் தானே கீழே இறங்கி வர்றாங்க. டே ஸ்டெப்பில் இருந்து வராரு. உங்கள் அங்கிளோட ரூம் கீழே எல்லாருக்கும் அவங்களும் வந்துடுறாங்க. நீங்களும் ஃபுட் சர்வ் பண்ணுறீங்க. டேவும் அவங்க அப்பா உங்கள் அத்தையும் தான் சாப்பிட்றாங்க. நீங்கள் உங்கள் அத்தை உட்காருங்க, நான் ஃபுட் சர்வ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கம்பல் பண்ணி உங்கள் அத்தையும் உட்கார வச்சுருப்பீங்கடா. அவங்களும் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் டே உங்களை தாண்டா அப்பப்போ வச்சக்கன்னு வாங்காமல் உங்களை சைட் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. நல்லாவே தெரியுது உங்கள் அத்தை மாமாவுக்கும், ஐயோ இவனோட லவ் தொல்லை டார்ச்சர் தாங்க முடியலையே அப்படின்ட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஐயோ எப்போ தான் உங்களுக்கு போரே அடிக்காதா என்ன, எனி டைமும் லவ் மூட்லேயே தான் இருக்கான் அப்படின்ட்டு நீங்களும் ஒரு மாதிரி நினச்சிக்கிறீங்கடா. எல்லாம் சாப்பிட்டா அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. நீங்களும் உங்கள் அத்தையும் தானே இருக்கீங்க. உங்கள் அத்தை உங்களை உட்கார வச்சுட்டு உட்காருவான், இப்படி கன்சீவாக இருந்துக்கிட்டு இப்படி ரொம்ப லாம் பார்க்காதம்மா, டெலிவரி டைம் மாதிரி ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தன்னை, நல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்க. அப்போ உங்கள் அத்தை தானே உங்களுக்கு ஃபுட் சர்வ் பண்ணுறாங்க. அத்தை போதும் என்னால் சாப்பிடவே முடியல, பாருங்கள் சும்மாவே உங்கள் பேரன் என்ன தூங்க கூட விட மாட்டான், இப்போ நீங்கள் ஓவராக சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அவன் சும்மாவே நெளிவான் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அத்தையை சிரிச்சுக்கிட்டு சாப்பிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் ஃபுட் சாப்பிட்றீங்களா? நீ போம்மா, நான் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். இல்லத்த நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓ நீ மட்டும் கேட்கவே மாட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்களா. நீங்களும் சிரிச்சுட்டு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஓகே நீ போகலாம், போய் டேப்லெட் போட்டுக்கம்மா அப்படின்றாங்க. ஓகே அப்படின்ட்டு நீங்களும் ஸ்டெப்பில் தானே போகிறீங்க. ஷோ இது எப்போ பார்த்தாலும் லேட்டாகவே தான் வர்றா, வர்றது கொஞ்சம் நேரம் தான், நைட்டு தான் இருக்குது, காலைல ஆஃபீஸ் போயிடுறேன் அப்படின்ட்டு அவரும் பெட்டில் ஒரு மாதிரி அப்படின்ட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. நீங்களும் டோர் ஓப்பன் பண்ணி தானே உள்ளே போய்கிட்டு இருக்கீங்க. என்னங்க தூங்கலையா என்ன? நீ வர்றதுக்கான தான் நான் வந்து என்ன தூங்குவோம் பேசாமல் அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்கடா. ஏன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பேசாமல் கம்முன்னு தூங்குங்க அப்படின்ட்டு நீங்களே டேப்லெட் எடுத்து போட்டுக்கிறீங்கடா. போட்டுக்கிட்டு ஒரு பக்கத்தில் தான் படுத்துக்கிறீங்க. என்னடி என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போட்டு படுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் டே தானே உங்கள் மேலே ஹேண்ட் போடுறாரு. டே சும்மா ஹக் பண்ணிக்கிறேன் அப்படின்றாரு. நீங்களும் சிரிச்சுக்கிட்டு ஓகே அப்படின்ட்டு நீங்களும் தூங்குறீங்கடா. நான் டேக்கு தூக்கமே வரல, அவர் ஒரு மாதிரி புறண்டுக்கிட்டே இருக்காரு. நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்க. இப்போ ஒரு மிட் நைட் இருக்கும்டா, 12 இருக்கும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. பார்த்தா உங்கள் நெக்கு ஃபுல்லாக டே கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்கள் நெக்கு, உங்கள் ஷோல்ட்ரு நான் ஒரு நாள் கண்ட்ரோல் பண்ண முடியல, கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. லைட்டாக டேன் பண்ணி பார்க்குறீங்க. எனக்கு என்னங்க ப்ளீஸ் எனக்கு வேணும்டி, எனக்கு தூக்கம் வருதுடா, எனக்கு வரலடி, ஷூ டே தூக்கமாக வருது. அவன் பையன் வேறு அங்கங்கே முண்டிக்கிட்டே இருக்கான், அவனும் என்னை தூங்க விட மாட்டான், நீயும் இந்த சைடு ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? இப்போ டே சைடு திரும்பிக்கிறீங்கடா. என்னடா
ப்ளீஸ் ஒயன் அப்படின்ட்டு ஒரு ஹேண்ட் எடுத்து சாரி கூட தாண்டா கழட்டிக்கிட்டு இருக்காரு. டீ தூக்குங்க இது விடுடா ப்ளீஸ் ஒயன் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அவர் ஒன்று ஒன்றா கழட்டிக்கிட்டு இருக்காருடா. ப்ளவுஸில் கை வைக்கிறார். ப்ளீஸ் டே ப்ளீஸ் ஒயன் அப்படின்ட்டு உங்கள் நெக்கெலாம் அங்கங்கே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ உங்கள் ப்ளவுஸ்லாம் ஒரு மாதிரி கழட்டிட்டு அங்கே தானே ஹேண்டெல்லாம் ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணுறாரு. ஹே ஒயன் ரொம்ப பிக்காக இருக்குடி, என் ஹேண்டே பத்தலடி சொல்கிறாரு. உங்களுக்கு சின்னடா டீ ஏன்டா அப்படி பேசுகிறேன். அங்கெல்லாம் ஒரு மாதிரி சக் பண்ண ஆரம்பிக்கிறாரா. ஏ ஒயன் இதில் எப்படி மில்க் வரும் அப்படின்னு கேட்குறாரு. டீ என்னடா கேட்குறேன். இல்லடி இவ்வளோ பெருசாக இருக்கே, என் பையனுக்கு மட்டும் பையன் குடிச்சிட்டு மிச்சம் இருக்கும் போல், அதுக்கு நானும் வட்டி வாங்கிடுவேடா. அப்போ நீங்கள் தாண்டா டேட்டை சொல்கிறீங்க. டே எனக்கு பயமாக இருக்கு டே. ஏன்டி வேணாண்டா. ஏ நான் பைய பண்ணுறேன்டி. டே ஒன்றும் இல்லை நான் பைய பண்ணுறேன். அப்போ டே தாண்டா அவங்க ஸ்டொமக்கில் அப்படியே அங்கங்கே கிஸ் பண்ணுறாரு. அழகு பையா அம்மாவை கஷ்டப்படுத்தாமல் வந்துடுடா சொல்லும் அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி சொல்லி கிஸ் பண்ணுறாரா. நீங்கள் டேவோட ஹேரை பிடிச்சிட்டு எனக்கு பயமாக இருக்குடா வேணாண்டா அப்படின்னு சொல்கிறாரு. ப்ளீஸ் டே இங்கே பாரு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலடே எல்லாம் எதுவும் சொல்லாமல் விட்டுறீங்கடா. இப்போ டே தாண்டா அவரோட பேண்ட்லாம் கழட்டிட்டு உங்களுடைய ஸ்கர்ட்லாம் கழட்டுறாரு. கழட்டிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஒரு மாதிரி ஆனாமே அப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஒன்றும் இல்லை பையன் அப்படின்ட்டு உங்களுக்குள்ளே நல்லா இன்செர்ட் பண்ணுறாரு. பையா தாண்டி பண்ணுறேன் உள்ளே கூட இன்னும் நான் உள்ளே கூட பண்ணலடி ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்ட்டு ஒரு மாதிரி இன்செர்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு லைட்டாக பெயினாக இருக்குது. அப்புறம் உள்ளே இன்செர்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு ஓகே நார்மலாக இருக்குது. என்னடி வலிக்கலை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறாரு. பை இதுக்கு மேலே எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறாரா. அவங்களுக்கும் ஓகே நல்லா தான் இருக்குது. அவரும் உங்களுக்குள்ளே தேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பொண்டாட்டி சூப்பராக இருக்குடி. அவங்கள பைய உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தானே பண்ணுறாரு. உங்களுக்கும் டே பண்ணுறது பிடிச்சிருக்கு. நீங்களும் ஒரு மாதிரி அவர் அப்படியே ஒரு மாதிரி ஹேரை நல்லா ரப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவருக்கு அவ்வளோ சொட்டிங் ஆகுது. அப்படியே அவர் ஹட்ஸு பாடியெல்லாம் பார்க்குறீங்கன்னா சிக்ஸ் பேக்ஸ்க்கும் அங்கங்கே ஒரு மாதிரி அவருடைய ட்ராப்லாம் அப்படியே ஒரு மாதிரி சொட்டிங் ஆகுது. அவரே ஸ்டன்னிங் ஆகி பார்க்குறீங்க. என்னடி அப்படி பார்க்குற. அது ஒன்றும் இல்லை. என்ன மாமா ரொம்ப அழகாக இருக்குன்னா என்ன. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியா ஒரே நீ திங்கிற மாதிரி பார்க்குற அப்படின்ட்டு உங்களை பார்த்து கேட்குறாரு. என் புருஷன் கொஞ்சம் அழகு தான் அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு சொல்கிறீங்க. அப்படியே அவர் பண்ணிக்கிட்டே உங்கள் ஃபோர்ஹெட்லேயும் உங்கள் லிப்ஸ்லேயும் வந்து கிஸ் பண்ணுறாரா. நீங்களும் அவருக்கு பேக் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. டே என்னடி இடிக்குதுடா எந்திரிடா அப்படின்றாரு. ஆமாடா அது உங்களுக்கு கிஸ் பண்ணையில் உங்கள் ஸ்டொமக் அவருக்கு இடிக்குது. சாரி அப்படின்ட்டு அவரும் அது பண்ண முடிச்சுட்டு அவங்க பக்கத்தில் தானே அப்படியே படுத்துக்கிறாரு. ஒரு மாதிரி அவ்வளோ ப்ரீத் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சாரி பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவரை நீங்கள் ஹக் பண்ணிக்கிறீங்கடா. அவரும் உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. அப்போ உங்களுக்கு ஸ்டொமக் இடிக்கிறதுனால இந்த சைடு திரும்பிக்கிட்டாரு. நீங்கள் திரும்பிக்கிறீங்க. ஐ லவ் யூ அயன். லவ் யூ டூ புருஷா அப்படின்னு சொல்கிறீங்கடா. அப்படியே நீங்களும் தூங்கிடுறீங்க. இப்போ மார்னிங் ஆயிடுச்சுடா. நல்லா தூங்குறீங்க. டே உங்களை உசுப்பவே இல்லைடா. அவர் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பொண்டாட்டி டைம் ஆச்சு எந்திரிடி அப்படின்னு சொல்கிறாங்க. முடியலை டே அப்படின்றீங்கன்னா நீங்கள் ட்ரெஸ் எதுவுமே போடாமல் தான் இருக்கீங்க. உங்கள் மேலே ஆல்ரெடி பெட்ஷீட் கவரில் தாண்டா இருக்குது. பக்கத்தில் தானே டே உட்காந்துக்கிட்டு டைம் ஆச்சு எந்திரி பொண்டாட்டி அப்படின்றாரு. நீங்களும் நீங்கள் அப்படியே படுத்துக்கிட்டே உங்கள் 2 ஹேண்டையும் தானே நீட்டுறீங்க. என்னடி தூக்குடா. அப்போ அவரும் தாண்டா உங்களை சிரிச்சுக்கிட்டே அப்படியே தூக்குறாரு. ஓ ட்ரெஸ்ஸு போடலை அப்படின்னு நீங்கள் மாதிரி கவர் பண்ணுறீங்க. ஆல்ரெடி நான் பார்த்து தானடி ஆண்டி பொறுக்கி அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது தூக்கிட்டு ரெஸ்ட் ரூம் போடா அப்படின்றாரு. சரி வா அப்படின்ட்டு அவர் தூக்கிட்டு உங்களை ரெஸ்ட் ரூமுக்கும் கூட்டிகிட்டு போகிறாரா. நீங்கள் ஆல்ரெடி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நீங்களும் சாரி கட்டிட்டு இப்போ டே தானே உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு கீழே வர்றாரு. ஆல்ரெடி உங்கள் அத்தை குக்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் நீங்கள் 9 மந்த் இல்லைடா. அதனால் இப்போலாம் உங்கள் அத்தை உங்களை எந்த வேலையுமே சொல்கிறதில்ல.
இப்போ அவங்க அத்தை மாமா எல்லாம் டைனிங் டேபிள் எடுத்துட்டாங்க. டேவும் மாமாவும் வந்துட்டு இப்போ ஃபுட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உங்கள் அத்தை தான் அவங்களுக்கு ஃபுட் சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் சும்மா தாண்டா பக்கத்தில் ஒரு சேரில் உட்காந்துருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு காலிங் பெல் அதாவது உங்கள் டோர் காலிங் பெல் அடிக்குது. அப்போ நீங்கள் தான் எல்லாமே அங்கே சடனாக அங்கே சைடு திரும்பி பார்க்குறீங்க. அப்போ அவங்க அத்தை சர்வ் பண்ணியிருப்பாங்கடா, சரி ஓகே அப்படின்ட்டு அவங்க கிளம்புறாங்க. அத்தை நீங்கள் ஃபுட் சர்வ் பண்ணுங்கள், நான் போகிறேன். இல்லைம்மா நீ இருமா அப்படின்றாங்க. அத்தை நான் சும்மா தானே இருக்கேன், கொஞ்சம் நடக்கிறேன் அப்படின்ட்டு, ஓகேம்மா அப்படின்ட்டு நீங்களே தாண்டா நடந்து போய்கிட்டு டோரை தாண்டா ஓப்பன் பண்ணுறீங்க. டோரை ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காகவும் இருக்குது. அது என்ன ஒரு மாதிரி எமோஷ்னல் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி அது எப்படி சொல்கிறதுன்னு தெரிலடா. ஆனால் நீங்கள் ஒரு மாதிரி நிற்கிறீங்க. அப்போ அங்கே இருக்க என்னாச்சு ஒயன் யார் அப்படின்னு கேட்குறாங்கடா. ஆமாடா, ஆப்போசிட்டில் சிக்கிறது ஜெஃப்பு தான்டா. நீங்கள் ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜெஃப் அப்படின்றீங்க. அவருக்கும் உங்களை கல்யாணம் பண்ணியிருப்பார்லடா. அதாவது நீங்கள் அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சி ஒரு மாதிரி நீங்களும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஹாய் ஒயன் எப்படி இருக்க அப்படின்ட்டு உங்களை பார்த்து கேட்குறாரு. அப்புறம் உங்கள் ஸ்டொமக் பார்க்குறாரு, அது ரொம்ப பெருசாக இருக்குது. எத்தனை மந்த் அப்படின்னு கேட்குறாரு. 9 மந்த் ஜெஃப் அப்படின்றீங்க. அம்மா அப்பா உள்ளே தான் இருக்காங்க, வாங்க அப்படின்னு சொல்கிறீங்கடா. ஓகே ஒயன் அப்படின்ட்டு ஹேலி அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்போ நீங்களும் பார்க்குறீங்க அப்படின்ட்டு ஜெஃப்க்கு பின்னாடி இருந்து ஒரு பொண்ணு தாண்டா வருது. அது கேர்ள் ஃப்ரெண்டு தான். அங்கே போயிட்டு கொஞ்ச நாள் கழித்து உங்களே மிஸ் பண்ணியிருப்பாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அவர் மூவ் ஆன் ஆகி ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த பொண்ணை தாண்டா இப்போ கூட்டிகிட்டு வராரு. இப்போ டேவோட அம்மா என்னாச்சு ஓயன் அங்கேயே நிற்கிறேன் அப்படின்ட்டு வராங்க. ஜெஃப் எப்படா வந்த அப்படின்னு கேட்குறாங்க. இப்போதாம்மா அப்படின்ட்டு. அப்புறம் ஜெஃப் அந்த பொண்ணை அதாவது உங்கள் அத்தை அந்த பொண்ணு பார்க்குறாங்க. அம்மா இதான் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் ஹேலி அப்படின்றாங்க. அப்படின்ட்டு அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக தமிழ் தெரியாதுலடா, அவங்களும் ஆண்டி அப்படின்றாங்க. உள்ளே வாம்மா அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க எல்லாம் தாண்டா வராங்க. அப்போ டே இவங்கெல்லாம் பார்க்குறாங்க. டேவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா டே அப்பப்போ உங்களை தாண்டா பார்க்குறாரு, ஜெஃப்பையும் பார்க்குறாரு. அவருக்கு இருந்தாலும் லைட்டாக ஒரு மாதிரி இருந்தாலும் அது எக்ஸ் ஹஸ்பண்ட், நீங்களும் லைட்டாக லவ் பண்ணியிருப்பீங்க. அதனால் அவர் கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் முன்ன மாதிரிலாம் இல்லைடா, பட் உங்களுக்கு இப்போல்லாம் டேவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹேலியும் ஜெஃப்பும் தாண்டா ஃபுட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களும் கொடுத்துக்கிறாங்க. ஆனால் இங்கே டேவுக்கு தான் அப்படியே ஒரு மாதிரி சாப்பாட்டை முழுங்குவோமா வேணாமா அப்படின்ட்டுருக்கு. இதை நீங்களும் நோட் பண்ணுறீங்க. உங்களுக்கு லைட்டாக சிரிப்பு வருது, ஆனால் கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்கடா. டைம் ஆகுது. ஹேலியும் ஜெஃப்பும் அவங்களுக்கு சொன்ன ரூமுக்கு போயிடுறாங்க. இப்போ டே தாண்டா மேலே பேக் எடுத்துகிட்டு உங்களை பார்க்குறாரு. உங்கள் பக்கத்தில் தாண்டா வர்றாரு. அப்போ நீங்களும் என்ன கிளம்புங்க. ஒயன் நான் இன்றைக்கி ஆஃபீஸ் போகலையே. ஏன்? எனக்கு இன்றைக்கி உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் கேட்குறீங்க, உடம்பு சரியில்லையா இல்லை மனசு சரியில்லையா? ஐயோ கரெக்டாக கண்டுபிடிக்கிறாளே. உடம்பு தான் சரியில்லை ஒயன். எனக்கு பார்த்தா அப்படி தெரியலையே, மனசு கடந்து அடைச்சிக்குது போல். அப்படிலாம் இல்லை ஒயன், எனக்கு நிஜமாகவே முடியலடி, நான் இன்றைக்கி ஆஃபீஸ் போகலையே ப்ளீஸ் அப்படின்றாரு. அப்போ நீங்கள் அவர் பக்கத்தில் வந்துட்டு அவர் ஃபேஸை ஹக் பண்ணிவிட்டு, நீ என்ன நினைக்கிறேன்னு நல்லா தெரியும்டா. அவன் என் முன்னாள் ஹஸ்பண்ட் எக்ஸ், புரியுதா? நீ என் புருஷன், என்னோட ஃப்யூச்சர். இப்போ என் மனசுலேயும் என் மைண்டில் எல்லா இடத்துலையும் நீ மட்டும்தான் இருக்க. எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு, ஒன்று தான் லவ் பண்ணுறேன், நீ தான் எல்லாம், புரியுதா? ஒன்று தான் பிடிக்கும் அப்படின்ட்டு அவர் அப்படியே ஃபோர்கட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, போடா மனசு முழுக்க நீ தான் இருக்க, போதுமா போ அப்படின்றீங்க. இப்போ டே தாண்டா ஒரு மாதிரி ஹாப்பியாக சிரிச்சிட்டு, சாரி ஒயன், நல்லா தெரியுது ஜெலஸ்னஸ், போ அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. டேவும் தாண்டா அவர் கிளம்பி ஆஃபீஸ் போயிடுறாரு. டேவும் அப்பாவும் ஆஃபீஸ் தாண்டா போயிடுறாங்க. நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ரூமில் தான் இருக்கீங்க. உங்கள் அத்தை கீழே தாண்டா, அதாவது ஜெஃப்போட கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஜெஃப் தாண்டா அவங்கள பற்றி கேட்குறாரு. பட் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எல்லாத்தையுமே சொல்லியிருப்பார். ஓகே அக்செப்ட் பண்ணி அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ரொம்ப லவ் பண்ணுறாங்கடா ஜெஃப்பும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும். அவங்க அத்தை தாண்டா நடந்தது பூரா சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் அக்செப்ட் பண்ணது எல்லாமே ஜெஃப்புக்கும் ஹாப்பியாக இருக்குது. ஜெஃப் உங்கள்கிட்ட பேசணும் அவர் நினைப்பார். பட் நீங்கள் எப்படி அதை
வச்சுக்குவீங்கன்னு தெரியாமல் அவரும் ஒரு மாதிரி இருப்பார். அதனால உங்கள்கிட்ட பேசியிருக்க மாட்டார். இப்போ நைட்டும் ஆகுதுடா, ஆல்ரெடி ஜெஃப் எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நோட் பண்ணுறாரா. பட் உங்களுக்கு உங்கள் ஃபேஸில் ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு மாதிரி உங்கள் ஹேண்ட் எடுத்து டைனிங் டேபிளில் தானே வச்சுக்கிறீங்க. ஒரு மாதிரி அந்த டைனிங் டேபிளே ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சி ஒரு மாதிரி பண்ணுறீங்க. லைட்டாக உங்களுக்கு ஸ்டொமக் ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் உங்கள் ஸ்டொமக் பிடிச்சிட்டு அம்மா அப்படின்னு ஒரு மாதிரி கத்துறீங்கடா. ஒரு மாதிரி பயந்துட்டு பார்க்குறாங்க. டேவுக்குலாம் அவங்க நோட் பண்ணியிருப்பார். படக்குன்னு எழுந்திரிச்சு உங்கள் பக்கத்துல என்னாச்சும் என்னடி ஆச்சு, ஒரு வலிக்குது டே அப்படின்னு சொல்கிறீங்கடா. நீங்கள் ஒரு மாதிரி அழுதுட்டு ரொம்ப வலிக்குது அப்படின்னு ஒரு மாதிரி கத்துறீங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாமே டேவுக்குலாம் ரொம்ப உங்களை தூக்கிட்டு காருக்குள்ளே தாண்டா அவங்களையும் உட்காரிச்சிட்டு உங்கள் அத்தை மாமா எல்லாம் அவங்க ஒரு காரில் வராங்கடா. ஜெஃப்பும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு தானே அவங்க கூட, ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்ட்டு அந்த ஜெஃப்போட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே அவங்க ஹேண்டை பிடிச்சிக்கிட்டு வர்றாங்க. அவங்களுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி டியர்ஸ் வருது நீங்கள் அழுகிறத பார்த்துட்டு. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்கடா. டேவ்னால ஒன்றும் பண்ண முடியல, அவரால் கார் கூட ஓட்ட முடியலடா. அகைன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஜெஃப் ப்ளீஸ் அவளுக்கு ஒன்றும் ஆகாதுடா, நீ கார் பார்த்து ஓட்டு. ஜெஃப் என்னால் முடியல ஜெஃப் அப்படின்ட்டு, சரி ஓகே கீழே இறங்கு அப்படின்ட்டு கார் நிப்பாட்டிட்டு கீழே இறங்கிட்டு ஜெஃப் தாண்டா அவர் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டே இப்போ உங்கள் பக்கத்தில் வந்துக்கிட்டு எனக்கு வலிக்குது டே அப்படின்றீங்க. ஒன்றும் இல்லடி அப்படின்ட்டு உங்கள் ஸ்டொமக் ஒரு மாதிரி ரப் பண்ணி கொடுத்துட்டு உங்களையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஹாஸ்பிட்டலும் வந்துடுது. ஸ்டாப் பண்ணிட்டு உங்களை தாண்டா வேகமாக தூக்கிட்டு டெச்சரில் வச்சுட்டு உங்களை தாண்டா ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயும் கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லா ப்ராசஸ் நடக்குது. அத்தை மாமா வந்துட்டாங்க. உங்களை உள்ளே கூட்டிட்டு போகிறாங்க. நீங்கள் செம்மையாக கத்துறீங்க. டேவுக்கு இங்கே அவள் தான் கன்சீவாக இருக்க மாதிரி அவர் செம்மையாக அழுகிறாரு. உங்கள் அத்தை மாமா தாண்டா டே ஒன்றும் இல்லைடா அப்படின்றாங்க. இது உங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் வந்துருப்பாங்கடா. தேவை தான் கன்சிருப்பாங்க. ஒன்றும் ஆகாது மாப்பிள்ளை, நீங்கள் எப்படி அழுகிறீங்க? இல்லை ரொம்ப கத்துற பாருங்கள் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் செம்மையாக கத்துறீங்க. நீங்கள் செம்மையாக ஒரு சவுண்டு விட்றீங்கடா. அதுக்கடுத்து நீங்கள் ஆஃப் ஆகிட்டீங்க. பேபி பேர்ன் ஆயிடுச்சு. அம்மாவா ஸ்டாப் ஆகிட்டாமா, அம்மா காணுமா, அம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ பேபி சவுண்டு கேட்குதுடா. ஒன்றும் இல்லை, பேபி பிறந்துருச்சுடா. அம்மா அவள் சவுண்டு டி அவள் நல்லா தாண்டா இருப்பா. பேபி தாண்டா வெளியில் கொண்டுட்டு வராங்க. பேபியோட அப்பா யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் அப்படின்னு ஒரு மாதிரி அழுதுகிட்டே உங்களை கிட்ட தாண்டா போகிறாரு. இந்தங்க உங்களுக்கு பொன் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டேவுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருந்தாலும், அதாவது நீங்கள் சொல்லியிருப்பீங்களடா உனக்கு பொண்ணு தான் பிறக்கும் அப்படின்ட்டு. அவரு பார்க்குறாரு. ஏன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அந்த பேபியை பார்க்குறாரா. அச்சு டே மாதிரியே க்யூட்டாக இருக்குது. அந்த பாக்ஸர் லிப்பை வச்சுக்கிட்டு ஒரு ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு ஒயன் செல்லம் என்னடி பண்ணுறது, ஆனால் நீ சொன்ன மாதிரி பேபி பொண்ணு தாண்டி. சிஸ்டர்கிட்ட கேட்குறாங்க. என் ஒய்ஃபுக்கு என்னாச்சு? நல்லா தான் இருக்காங்க, கொஞ்சம் மயக்கத்தில் இருக்காங்க அப்படின்றாங்க. இந்த நேரத்தில் வார்டுக்கு செட் பண்ணிடுவோம், நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்றாங்கடா. இப்போ டைமும் ஆகுது. உங்கள் பேபி தாண்டா உங்கள் அத்தை மாமா உங்கள் அப்பா அம்மா எல்லாம் பார்த்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஜெஃபுக்கெலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களை வார்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ டே தானே உங்கள் பக்கத்துலேயே உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு இருக்காரு. நீங்கள் இன்னும் கண்ணை ஐஸ் ஓப்பன் பண்ணலை. அப்போ நீங்களும் ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்கடா. பக்கத்தில் டே இருக்காரு, ஃபேமிலியே இருக்காங்க. சுற்றியே தாண்டா பார்க்குறீங்க. அப்போ டே என்னடி, எங்கடா நம்ம பேபி? இங்கே பக்கத்தில் நான் இவ்வளோ பெரிய பேபியாக இருக்கேன், என்ன கேட்காம நீ பேபி? டே நம்ம பேபிடா, எங்கடா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ ஜெஃப் தாண்டா அவங்க பேபியை தூக்கிட்டு வர்றாரு. டேவும் வாங்குறாரு. என்னடா உங்களோட தாண்டா காட்டுறாரு. அவ்வளோ க்யூட்டாக டே மாதிரியே இருக்குது. டே பேபி ஒன்று மாதிரியே பப்பி லிப்ஸ் வச்சுருக்கு. டே ஒரு மாதிரி இருக்காரு. என்னடா எல்லாம் என்ன மாதிரி இருக்கு, பட் நான் சொன்ன மாதிரி இல்லடி. என்னடா நீ ஆசைப்பட்ட மாதிரி பேபி பொண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு செம்ம சிரிப்பு. நான் தானே வின் பண்ணேன். நீங்கள் நல்லா சிரிச்சுக்கிட்டு சொல்கிறீங்கடா. அங்கே சுற்றி இருக்கிறவங்களாம் எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க உங்களையே. என்ன ஏன்னு எல்லாம் நீ சொன்ன மாதிரி. அது எல்லாத்தையும் உங்கள் பையன் சொன்னார், நான் பொண்ணு தான் சொன்னேன். அதான் நான் வின் பண்ணிவிட்டு உங்கள் பையன் ஃபேஸ் இப்படி இருக்குது. இப்போ டே சொல்கிறாரு. நீ சொன்ன மாதிரி பொண்ணாக இருந்தாலும் அவள் என்ன மாதிரி தான் வருவா பாரு, நானும் என் பொண்ணு உன்னை எப்படி டார்ச்சர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரா. அதவும் பார்க்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் ரெண்டு சண்டை போட்டுக்கிறீங்க. அப்போ ஷோ இங்கே வந்துமா அப்படின்ட்டு உங்கள் அத்தை தாண்டா சொல்கிறாங்க அப்படின்னு நீங்களும் பார்த்து சிரிக்கிறீங்க. இப்படி டைம் ஆகுதுடா. அப்போ சிஸ்டர் தாண்டா உள்ளே வராங்க. எல்லாம் வெளில போங்க, பேபிக்கு ஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எல்லாம் போகிறாங்கடா.
அப்போ டேவும் வெளில போகிறாரு. சார் நீங்கள் எங்கே போகிறீங்க, நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றாங்க. அப்போ டே தாண்டா பேந்த முழிக்கிறாரு. நீங்கள் டேவை பார்த்து சிரிக்கிறீங்க. அவங்க எல்லாம் வெளியில் போயிடுறாங்க. டே தாண்டா அவங்க பக்கத்தில் வர்றாரு. அதாவது சிஸ்டரும் அவங்ககிட்ட தாண்டா எதாவது சொல்லிட்டு போகிறாங்க, இவங்களை அப்படி கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அவங்களும் போயிடுறாங்க. டோரை அதாவது சும்மா லாக் பண்ணிவிட்டு, எனக்கு தெரியாதுடி, எனக்கு மட்டும் தெரியுமா என்னடா அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அப்போ பேபியை தாண்டா நீங்கள், அதாவது பேபியை வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறாரா டே. என்னடா இருடி ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு உங்கள் பின்ன தாண்டா ஒரு மாதிரி லூஸ் பண்ணுறாரு. என்னடா பண்ணுற, பேபிக்கு ஃபீட் பண்ண வேணாமாடி சொல்லிவிட்டு அவங்க ஜஸ்ட்டே ஒரு மாதிரி பேபியை தூக்கி ஃபீட் தாண்டா பண்ணுறாங்க. பட் பேபி குடிக்குது, பட் மில்கே வரல. டீ என்னடா மில்க் வரல, அதாண்டி எனக்கும் தெரியல. இப்போ உங்களுக்கு தானே அந்த சிஸ்டர் சொன்னது ஞாபகம் வருது. டே என்னடி அது, என்ன சொல்லு. அப்போ நீங்கள் டே அது மில்க்கு இப்படி பண்ணால் தான் வரும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்கடா. என்னடி, ஃபஸ்ட்டு நீ ஃபீட் பண்ணு, அதுக்கடுத்து பேபி ஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. டேவுக்கு ஒரு மாதிரி குஷியாக இருக்குது. என்னடி என்னோட ரொம்ப பல்ல காட்டுற. அப்போ இதுலேயும் நான் தான் ஃபஸ்ட்டு சனியும் பிடிச்சவனே. இதாண்டா பேபியை அவர் தூக்கிக்கிட்டு சைடில் படுக்க வச்சுக்கிட்டு, இப்போ அவர் உங்கள் லேபில் ஒரு மாதிரி படுத்துக்கிட்டு அப்படின்னு ரொம்ப அது மாதிரி ஃபேஸே ஒரு மாதிரி ஹாப்பியாக டெவலப்மெண்ட் அப்படின்றாரா. ஐயோ எது இதில் விளையாட பாரு. டே தாண்டா உங்கள் பக்கத்தில் வர்றாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. டே தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி ஷை ஆகுற. ஓ டே தாண்டா உங்கள் செஸ்ட்டில் அப்படியே ஒரு மாதிரி சக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு அவ்வளோ பெயின் ஆகுது. சக் பண்ணிக்கிட்டே இந்த ஜஸ்ட்டை ஒரு மாதிரி ரப் பண்ணுறாரா. இப்போ கொஞ்சம் நேரம் ஆகுது. இப்போ உங்கள் பேபி அழுகிற சவுண்டு கேட்குது. டீ விடுடா, பேபிக்கு வேணும், ஈரெல்லாம் குடிச்சிடுவ போல் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. டே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு ஒரு ஃபேஸ் பூரா உங்கள் மில்க் தாண்டா எப்படா அப்படின்ட்டு நீங்களே ஒரு மாதிரி எழுந்திரிக்க வச்சுட்டு இப்போ உங்கள் பேபிக்கு ஃபீட் பண்ணுறீங்க. பேபியும் குடிக்குதுடா. இப்படியே டைம் ஆகுது. இப்போ அவளும் தூங்கிறா. இப்போ உங்கள் ஃபேமிலி எல்லாம் வந்துடுறாங்க. டைம் ஆகுது. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கும் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்கடா. 15 நாட்களும் ஆகுது. இப்போ உங்கள் வீட்டில் தாண்டா ஜெஃபுக்கும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தாண்டா இன்றைக்கி மேரேஜ். அவங்களுக்கும் மேரேஜ் முடியுது. அதுடா டே தாண்டா ஒரு பொண்ணை சமாளிக்கவே முடியல. ஒயனால அப்பா உன் பொண்ணு ஒன்றை மாதிரியே இருக்கா, நீயே வச்சுக்க அப்படின்ட்டு நீங்கள் எப்போ பார்த்தாலும் டேட்டை தானே தள்ளி விடுவீங்க. அவர் ஆஃபீஸ் போயிட்டு வந்தோன்னே உங்கள் பொண்ணை தாண்டா வந்து மேய்ச்சிக்கிட்டு இருப்பார். ஒரு நாள்டா ஏன் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டும், அப்பா நான் யூஎஸ்கே போகலான்ட்ருக்கேன். ஏண்டா, இல்லைப்பா நம்மளுக்கு தான் அங்கே ஒரு கம்பெனி இருக்குது, நான் அதை போய் ப்ரூவ் பண்ணி அதை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. எனக்கு ஹெல்ப்பாக இருக்கா அப்படின்ட்டு அவரோட ஒய்ஃபை தாண்டா சொல்கிறாங்க. அவளும் அங்கிள் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ்லாம் கற்றுக்கிட்டாடா. ஆமாம் அத்தை அப்படின்ட்டு அவளும் பேசிக்கிறா. சரி ஓகேடா அப்படின்ட்டு இன்றைக்கி ஈவினிங்கே கிளம்புறோம் அப்படின்றாங்க. ஓகே அப்படின்ட்டு அவரும் இங்கிட்டு கிளம்பி போயிடுறாரு. இப்போ உங்கள் அத்தை மாமா ஹாலில் தாண்டா இருக்காங்க. ஜெஃபோட அவளோட ரூமில் இருக்கா. இப்போ டே தாண்டா அவங்க பொண்ணை வச்சு சமாளிக்கவே முடியல. அவள் ரொம்ப அலப்பறை பண்ணுறாடா, டார்ச்சர் பண்ணுறா டேவை போட்டு. நீங்கள் கிச்சனில் தாண்டா இருக்கீங்க. இப்போ ஜெஃப்பு தாண்டா ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே அதாவது கிச்சனுக்கு வராரு. ஏன் அப்படின்றாரு. உங்களுக்கு அந்த வாய்ஸை கேட்டோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்களும் திரும்பி நீங்கள் அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி சொல்லுங்கள் ஜெஃப், உங்களுக்கு எதுவும் வேணுமா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை உன்கிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாராம். ஏன்னா இவ்வளோ நாள் பேசியிருக்க முடியாது, உங்கள்கிட்ட எவ்வளவோ பேச ட்ரை பண்ணியிருப்பார். பட் பேசுறதுக்கு ஒரு மாதிரி தயங்கியிருப்பார். பட் இன்றைக்கி தான் ஊருக்கு போகிறாரு இல்லடா, அதனால் உங்கள்கிட்ட பேசிடலாம் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட வந்திருக்காராம். சொல்லுங்கள் ஜெஃப், நீ நல்லா இருக்கேல்ல ஓயன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி பழைய தாட்லாம் ஒரு மாதிரி இருக்குது, எட்டி பார்க்குது. அதெல்லாம் நான் நல்லா தான் ஹாப்பியாக தான் இருக்கேன். என்னை டே ரொம்ப நல்லா பார்த்துக்குறாரு. எனக்கு அழகான ஒரு பொண்ணு, அழகான அத்தை மாமா, இதுக்கு மேலே என்ன அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜெஃப்பும் நீ ஹாப்பியாக இருந்தால் எனக்கும் ஹாப்பி தான் ஓயன். நீங்கள் ஜெஃப் ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, இப்போ ஓகே. ஹேலி வந்தோன்னே எனக்கு மோனாயி அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த மோன்னு சொன்னோன்னே உங்களுக்கு கொஞ்சம் மாதிரி இருக்குது. நானும் ஹாப்பியாக தான் இருக்கேன். இன்றைக்கி ஈவினிங்கே நானும் ஹனியும் ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்றாங்க. ஏன் என்னாச்சு? இல்லை நாங்கள் அங்கே தானே பிஸ்னஸ் பார்க்குறோம், அதனால் நாங்கள் அங்கேயே போகிறோம் அப்படின்ட்டு அவரும் சொல்கிறாரு.
ஓகே ஜெஃப் அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்களா? உங்களுக்கு ஓகே நார்மலாக இருக்குது. இப்போ ஜெஃப்பும் உங்கள்கிட்ட கம்ஃபர்டபுளாக பேசி சிரிக்கிறாரு. நீங்களும் ஹாப்பியாக சிரிச்சுட்டு ஓகே அப்படின்ட்டு அவர் வெளில தானே போகிறாரு. அப்போ டே தாண்டா உங்கள் பொண்ணை சமாளிக்க முடியலன்னு டே வந்திருப்பாரா? இதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் டே இந்த பக்கத்து ஜெஃப் இந்த சைடு வந்தனால அவரும் ஒரு மாதிரி கேஷுவலாக வர்ற மாதிரி வர்றாரு. ஆனால் எல்லாம் கேட்டுட்டாரா? அண்ணா சொல்லுங்கள், என்ன அம்மா சொன்னாங்க நீங்கள் ஊருக்கு கிளம்பிட்டீங்க? ஆமாம் டே, நம்ம பிஸ்னஸ் இருக்குது, அதை போய் நான் டேக் ஓவர் பண்ணுறேன். இங்கேயே எவ்வளோ நாள் இங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிற பிஸ்னஸை நீ பார்த்துக்க, நீயும் அப்பாவும், நான் அங்கே இருக்கிறத நானும் ஹேலியும் பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க. ஓகேண்ணா அப்படின்ட்டு பொண்ணு ரொம்ப துருன்னு இருக்காடா உன்ன மாதிரியே. ஆமாண்ணா அப்படின்ட்டு பேசிட்டு ஓகே அப்படின்னு ஒயன்ட்ட கொடுக்க போகிறேண்ணா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேடா அப்படின்ட்டு அவங்களும் போயிடுறாங்க. இப்போ ஒயன் உங்கள்கிட்ட தாண்டா வர்றாரு. இதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல. இந்தடி உன் பொண்ணு டார்ச்சர் தாங்க முடியலை. டார்ச்சர் தாங்கல, உன் பொண்ணு ஒன்றை மாதிரி தான்டா இருக்கா. கேட்டது மட்டும்தான் நான், ஆனால் பிஹேவியர் எல்லாம் ஒன்றை மாதிரி. உங்கள் பொண்ணுக்கு 1 வயசு ஆகுது. இப்படி டைம் ஆகுதா ஜெஃப்பும் அவங்க ஒய்ஃபும் தாண்டா கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அத்தை மாமாட்ட அவங்ககிட்ட டேட்டெல்லாம் சொல்லிவிட்டு அவங்களும் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறாங்கடா. அப்போ நீங்கள் தாண்டா வேலைகிட்ட போய் அவளை ஹக் பண்ணிவிட்டு ஜெஃப்பை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களும் உங்களை பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு ஓகே அப்படின்ட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. டே தாண்டா, என்னடி சொன்னேன்? நான் ஒன்றும் சொல்ல, போய் சொல்லாமல் சொல்கிறேன். என்னடி சொன்னேன்? அதுவா, ஜெஃப் மாமாவை நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். என்னது மாமாவா? டீ உனக்கு அண்ணானா எனக்கு ஏண்டி என்ன கூட மாமான்னு சொல்லலாம், அவனை என்ன? ஐயோ பேசாமல் இருக்கீங்களா? ஒயான்னு சொல்கிறாரா? நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காமல் நீங்கள் கிச்சனுக்குள்ளே போயிடுறீங்க. ஆனால் இன்றைக்கி டே உங்கள் மாமா எல்லாம் இன்றைக்கி ஆஃபீஸ் போகல. ஏன்னா ஜெஃப் ஊருக்கு போகிறனால அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. டைம் ஆகுது, நைட்டும் ஆகுதுடா. நீங்கள் எல்லாம் தான் சாப்பிட்றீங்க. டேவுக்கு ரொம்ப காண்டாகுது. நீ ஏன்னா அவங்க அண்ணன் மாமான்னு சொன்னனால நைட்டும் ஆகுதுடா. எல்லாம் தூங்க போயிட்டாங்க. நீங்களும் எல்லாமே முடிச்சுட்டு நீங்களும் இப்போ உங்கள் ரூமுக்கு தாண்டா போகிறீங்க. டேவும் உங்கள் பொண்ணும் தாண்டா விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் டே மைண்டில் பூரா சாணனும் மாமான்றா, என்ன மட்டும் மாமான்னு சொல்லலை அப்படின்ட்டு இருக்காரு. நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன நீங்கள் இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்கடா. இப்போ டே தாண்டா உங்களை பார்த்து முறைக்கிறாரு. ஐயோ டே, எதுக்கு இப்போ முறைக்கிற? நான் எதுக்கு முறைக்கிறேன்னு தெரியாதவன் ஏன்? அது நான் சும்மா தாண்டா சொன்னேன். அதுக்கு ஏன்டா எப்படி பண்ணுற? என்ன சும்மா சொன்னேன்? என்ன இது வரைக்கும் சொல்லியிருக்கியாடி? அப்பா சாமி சொல்கிறேன். சொல்கிறியா? எங்கே சொல்லு. உடனே சொல்ல முடியாது, நான் சொல்லவே சொல்லுவேன். ப்ளீஸ் டி, பொண்ணு கூட இப்படி விளையாண்டுக்கிட்டு இருக்கா. அவள் எப்போ எல்லாம் தூங்க கூட விட மாட்டான். பொண்ணு அங்கே கேட்டி பேர் இந்த மாதிரிலாம் விளையாண்டுக்கிட்டு இருக்காடா. அப்போ டே தாண்டா உங்கள் பக்கத்தில் வந்துட்டு ஏன் இப்படி பண்ணுறேன்? என்னடா இப்போலாம் எனக்கு கண்டுக்க கூட மாட்டேடி. உன் பொண்ணு வந்தோன்னு என்னடா கண்டுக்க மாட்டேன்? என் அண்ணனெல்லாம் மாமான்ற, உன் பொண்ணெல்லாம் கொஞ்சிக்கிட்டு பேசுகிறேன். நான் என்ன கொஞ்சவே மாட்டேன். அவள் சின்ன பொண்ணுடா, நீ பெரிய பையன். ஏன்னா உனக்கு குழந்தை இல்லையா? ஐயோ நீயும் என் குழந்தை தான். அப்போ என்னையும் கொஞ்சம் லூசாடா நீ. இன்னும் பக்கத்தில் இருக்க என்ன பண்ணுற? எதுவுமே தெரியாமல் உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காடா. நீங்கள் 2 பேரும் பேசுகிறத பொண்ணு பாரு, எதுவுமே என்னன்னு தெரியாமல் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அவ்வளோதான் ஒன்றும் தெரியாதுடி. டே தாண்டா உங்களை கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐயோ என்ன பண்ணுறடா டே, அவள் பார்த்து சிரிக்கிற. ஆமாடா, உங்கள் பொண்ணு பார்த்து ஒரு மாதிரி கிளாப் பண்ணி சிரிக்குது உங்கள் 2 பேர்த்தையும் பார்த்து. நம்ம பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு போலடி. பொண்ணெல்லாம் பார்த்து இப்படி பண்ணாதடா. பண்ணிக்கிட்டு இருக்கீங்கடா. அப்போ உங்கள் டோர் நாக் ஆகிற சவுண்டு கேட்குது. யாரோ வந்திருக்காங்கடா. அதெல்லாம் இல்லைடி. தள்ளுடா அப்படின்ட்டு தள்ளிவிட்டு நீங்கள் தாண்டா டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அவங்க பார்த்தா அவங்க அத்தை தாண்டா நிற்கிறாங்க. என்னத்தை? எங்களுக்கு தூக்கமே வரலம்மா, அதான் என்னோடய பேத்தியை தூக்கிட்டு போகலாம் அப்படின்றாங்க. அப்போ டேவுக்கு அப்படியாம்மா அப்படின்ட்டு வேமா ஹாப்பியாக போய் உங்கள் பொண்ணை தாண்டா தூக்கிட்டு போய் டே போய் உங்கள் அம்மா, அதாவது அவங்க அம்மா கையில் போய் கொடுத்துட்றாரு. அப்போ அவங்க அம்மா என்னடா? ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு ஒரு மாதிரி சிரித்து நக்கெல்லாம் அவங்கள பார்த்து சிரிக்கிறாரு. ஐயோ இன்றைக்கி என்னமோ பிளான் பண்ணிட்டான், தான் இப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க அத்தையும் அவங்க பேபியை வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ டோயே தாண்டா உங்களை ஒரு மாதிரி அப்படின்னு பார்த்து சிரிச்சுட்டு டோரை அப்படியே அவர் காலாலே கிக் பண்ணி பின்னாடி எப்படி திரும்பிக்கிட்டே அவர் டோரை லாக் பண்ணுறாரா. என்ன டே? அது ஒன்றும் இல்லை ஒயான், இதுக்கு இப்போ பக்கத்துலேயே வர்ற அது குலோப்ஜாம் முழுங்க தாண்டி வர்றேன். என்னது? பசிக்குது ஒயன். டே இப்போ தாண்டா சாப்பிட்ட. அது அந்த பஸ்ஸில் ஒயன், இந்த பசி அப்படின்ட்டு அவர் கீழே காட்டுறாரு.
சீ ஓ என்னடா பண்ணுற ஓ ஏய் மாமனை பார்த்து இப்பெல்லாம் சீன்னு சொல்லக்கூடாது. கிட்ட வராத வரவேண்டி கிட்ட வராத அப்படின்ட்டு உங்களை தாண்டா தூக்குறாரு. தூக்கி உங்களை பெட்டில் டொம்முன்னு போடுறாரு. போட்டு அவரும் உங்கள் மேலே தாண்டா ஜம்ப் ஆகி விழுகிறாரு. டீ என்னடா பண்ணுறேன் கல்லுடா எனக்கு டயர்டாக இருக்கு தூங்கணும். இல்லாட்டி எனக்கு மூடாக இருக்குடி 1 இயர் மாமனை பட்டினி போட்டா இதுக்கு மேலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ட்டு உங்களை கிஸ் பண்ணி அங்கங்கே கிஸ் பண்ணுறாரா. இப்போ அவரை நீங்கள் சோல்டரில் தாண்டா அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஓகேடா இதுவே ஹாப்பி எண்டிங் தாண்டா. இந்த பாட்டு ஃபைனல் பாட்டுன்னு வச்சுக்கோங்கடா. ப்ளீஸ் இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். நான் வெயிட் பண்ணுவேன்.